ஹாய் மக்களே. ஸோ இந்த வீடியோ ரிகார்டிங் எதுக்குன்னா, நேற்று வந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக தான். ஐம் நாட் அ பர்சன் லைக் என்ன சொல்கிறது, சும்மா அந்த வீடியோ பர்சன் கிடையாது. நான் வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறது அதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் வீடியோ நேற்று நான் போட்டிருந்தேன் கிளாரிஃபிகேஷனுக்காக. அண்ட் அகெயின் இன்னைக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் நேற்று ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஜாய் வந்து காசுக்காக பணத்திற்காக பிரிக்க நினைக்கிறார், சதி திட்டம் அது இது அப்படின்னு அதை வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் என்னோட அஃப்ரிமேஷன்ஸை வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு என்னோட மெசேஜஸ் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒன்று கேட்குறேன். ஏன் ஸ்ருதி பிரியா, நான் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி உங்களை நான் வந்து ட்ரை பண்ணி ரீச் பண்ணுறதுக்கு கால் பண்ணினேன். ஏதாவது ஒரு கால் நீங்கள் எடுத்து பேசியிருந்தீங்களா? நீங்கள் அன்றைக்கி பேசுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்திருக்காது. ஏன்னா நீங்கள் அன்றைக்கி நான் வந்து உங்ககிட்ட ஒரு சில கிளாரிஃபிகேஷனுக்காக நான் கால் பண்ணேன். அதுவும் எத்தனையோ வாட்டி கால் பண்ணேன், நீங்கள் என் கால்ஸை எடுத்ததே கிடையாது. அண்ட் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் இந்த அஃப்ரிமேஷனுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அஃப்ரிமேஷனை ஒரு பெரிய குத்தமாக எடுத்துட்டு வந்து பாயிண்ட் நம்பர் 6 பாருங்க, பாயிண்ட் நம்பர் 7 பாருங்க, பாயிண்ட் நம்பர் 8 பாருங்க, பாயிண்ட் நம்பர் 9 பாருங்கன்னு போட்டிங்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேனிஃபெஸ்டேஷன் பண்றது தப்பா? அது என்ன குத்தமா? எனக்கு ஆக்சுவலி ஒரு பர்சன் சொன்னாங்க, நீங்க யூனிவர்ஸ் கிட்ட ஒரு 30 days வந்து ஒன்று கேட்டு நீங்க அதை ரைட் அப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாறும் அப்படின்னாங்க. ஸோ அதை நான் அது இன்ஃபேக்ட் நான் 30 days கூட நான் ஃபாலோ பண்ணல. ஐ திங்க் இங்கே தான் அந்த நோட் புக் இருக்கு. ஸோ ஐ திங்க் 11 days தான் ஆக்சுவலி ஃபாலோவே பண்ணியிருக்கேன். ஓகே, வெல் அண்ட் குட். ஸோ அதில் வந்து அவங்க பாயிண்ட் நம்பர் போட்டு அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க. I want my husband Rangaraj to give me 8 lakhs. So இந்த கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, ஆப்வியஸ்லி ஒரு பொண்டாட்டிக்கு கடன் இருக்கோ, இல்லை ஒரு பொண்டாட்டிக்கு ஒரு வாண்ட் இருக்கு, அதை வந்து அவ பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட கேட்பாளா இல்லை புருஷங்கிட்ட கேட்பாளா? ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் என்னோட ஹஸ்பண்ட், ஓகேவா? ஸோ கால்ட் ஹஸ்பண்ட் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் தான். இன்ஃபேக்ட் அவர் தான் கல்யாணம் பண்ணாரு, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்போ வேற மாதிரி மாற்றி சொல்றாரு. ஸோ அதை நான் அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டேன். ஸோ அவர் கல்யாணம் பண்ணாரு, ஒரு குடும்பம் நடத்தினாரு, ஒய்ஃப்னு எல்லார்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணார். ஈவன் நாங்கள் வெளியே போகும்போது அவரோட பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோ இல்லைனா பிஸ்னஸ் ஈவெண்ட் பண்ணுறவங்கள யாரையாவது மீட் பண்ணாலே அவர் வந்து மை ஒய்ஃப் ஜாய் கிறிஸ்டல்டான் தான் இன்ட்ரோ பண்ணுவார். ஸோ அப்படி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் கிட்ட தானே நான் கேட்டேன் 8 lakhs. எனக்கு வந்து அந்த 8 lakhs எதுக்கு கேட்டேன்னு அவருக்கும் தெரியும், அது ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ வந்து அவர்கிட்ட நான் போய் கேட்குறேன், எனக்கு இந்த 8 lakhs, ஏன்னா அதை வாங்க சொன்னதே அவர் தான், நீ வாங்கிக்கோ ரொட்டேஷனில் அப்புறமா நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்னாரு. ஸோ அதனால நான் அதை வாங்கிட்டு நான் ரொட்டேஷனில் கொடுக்கணும், நீங்கள் சொன்னீங்களே தரேன்னு சொன்னீங்களே கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது, பேசிக்காக நான் எப்படின்னா, நான் ரொம்ப இண்டிபெண்ட் பர்சன். நான் யார்கிட்டையும் எங்கள் வீட்லேயும் சரி, இல்லை நான் யார்கிட்டையுமே ஈவன் ஒரு 100 rupees எனக்கு வேணும்னாலும் ரொம்ப யோசிப்பேன், கேட்கலாமா வேண்டாமா. அது எங்கள் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும், நான் வந்து ரொம்ப யோசிப்பேன், கேட்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப காலேஜ் முடிச்ச உடனே நான் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப இண்டிபெண்டாக என்னோட தேவைகள் நான் தான் வந்து பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். அப்படிதான் என்னோட கரியருமே வந்து க்ரோத் ஆச்சுது. ஸோ அப்படி இருக்கிறபோது, நீ வேலைக்கே போக வேண்டாம், நீ என்ன மட்டும் பார்த்துக்கோ, எனக்கு நீ மட்டும் போதும் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணவங்க மிஸ்டர் ரங்கராஜ். நான் வந்து எல்லாத்தையும் என்னோட கரியர் அவருக்காக விட்டேன், அது அவருக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட தேவைகளை யார் பார்த்துக்கணும்? ஸோ கால்ட் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜன். அவர்கிட்ட கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அவர் தான் அதை கொடுக்குறேன்னு சொன்னதே. அந்த கடனை உனக்கு நான் திருப்பி கொடுத்துட்றேன், அடைச்சிடுறேன், ஆஃபீஸில் இப்போ டைட்டாக இருக்கு, ஆஃபீஸில் வந்து ஃபினான்ஸில் கேட்க முடியல, டைட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு 1 week வெயிட் பண்ணி தங்கன்னாரு. 1 week ஆச்சு, திரும்பவும் போய் கேட்டேன்,
திரும்பவும் அவர் கொடுக்கல. எனக்கு நான் எப்படின்னா யூஸ்வலாக போய் ஆட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், கேட்டுட்டு எனக்கு அது பிடிக்காது சுத்தமாக. ஒரு வாட்டி கேட்பேன், பண்ணலையா அதை அப்படியே வச்சிருப்பேன். ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேன். ஸோ அது என்னோட தேவையா இருந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். கேட்டுட்டே இருக்கிறதுக்கும் எனக்கு பிடிக்கல, அதனால நான் எழுதினேன். ஓகே நம்ம யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுவோம், என் ஹஸ்பண்ட் 8 lakhs கொடுக்க சொல்லும், அதுல என்ன தப்பு இருக்கு? என் ஹஸ்பண்ட் கிட்ட நான் கேட்டேன். அண்ட் ஐ வாண்ட் 10 lakhs now. பாயிண்ட் நம்பர் 10 பாருங்க மக்களே, 10 lakhs now வேணும்னு போட்டிருக்காங்க. பணம், திமிரு, ஆணவம். ஓகே ஐ வாண்ட் 10 lakhs now தான் போட்டிருக்கேன். ஐ வாண்ட் 10 lakhs now from மாதம்பட்டி ரங்கராஜன் போடவே இல்லையே. அண்ட் எல்லாத்துலேயும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜன் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட தானே நான் இது பண்ணுறேன், உங்கள் யார்கிட்டயும் நான் வந்து கேட்கலையே. நான் பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையோ இல்லை வேற யார்கிட்டயோ போய் நான் கேட்கலையே. ஒரு ஒய்ஃபுக்கு தேவைன்னா அவள் ஹஸ்பண்ட் கிட்ட தான் கேட்கணும். அண்ட் அவர் எப்படின்னா ரொம்ப பொசசிவ் என் மேலே, ரங்கராஜ். நான் வந்து பொசசிவ்னா எக்ஸ்ட்ரீம் பொசசிவ் என் மேலே. அதனால அவருக்கு நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஏதாவது கேட்டால் கூட லைட்டாக பேசினா கூட அவருக்கு பிடிக்காது, கோவம் வந்துடும். ஏன் இப்படி பண்ண, ஏன் இதை பண்ணுன அப்படின்னு. அண்ட் ஹீ இஸ் நாட் அ பர்சன், என்ன சொல்றது, ஜென்ரலாக நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து ஹக் பண்ணி ஹாய் சொல்லுவோம்ல, அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது, ரொம்ப பொசசிவ். ஸோ அதெல்லாமே நான் ஒரு காலகட்டத்தில் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே அவருக்கு பிடிக்கல, கோவம் வருது, பொசசிவ் ஆகுறாரு அப்படின்னு நிறைய விஷயங்கள். அது பொசசிவ்னால நான் அவருக்காக நான் என்னையே மாற்றிக்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன, எல்லாமே நான் வந்து ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் ரங்கராஜ் டு பி ஹாப்பி வித் மீ ஆல்வேஸ். இதுலலாம் என்ன தப்பு இருக்குன்னு தெரியல, இட்ஸ் அன் அஃபர்மேஷன். அதுக்கப்புறம் என்ன போட்டிருந்தாங்க, டிவோர்ஸ். ஆமாம் பாருங்க, என்னையும் அவரையும் பிரிக்கிறார்கள். ஓகே ஃபைன். நான் என்ன கேட்குறேன்னா, அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 7 years செப்பரேஷனில் இருக்கிறேன். எனக்கும் ஸ்ருதி பிரியாவுக்கும் சம்மதமே கிடையாது, பசங்களுக்காக தான் நான் கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் நான் அவங்க வீட்டுக்கெலாம் போயிருக்கேன், என்னோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கேன். அங்கே அந்த மாதிரி எந்த பர்சனையும் நான் பார்த்தது கிடையாது. அண்ட் இன்ஃபேக்ட் இவர் என்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஸ்ருதி பிரியா கிட்ட சொல்லிட்டாரு. ஸ்ருதி பிரியாவுக்கு ஓகே சொன்னா தங்கம், எல்லாமே ஓகே, ஷீ டசன்ட் ஹாவ் எனி ப்ராப்ளம் நம்ம கல்யாணம் பண்ணதில் அப்படின்லாம் தான் சொன்னார் என்கிட்ட. அண்ட் இன்ஃபேக்ட் அவங்க வீட்டிலே எல்லாருக்குமே தெரியும். அவங்க அம்மா எனக்கு தாலியில் குங்குமம் வச்சு என்னை பிளெஸ் பண்ணியிருக்காங்க. என் பையன் வந்து இப்போ தான் ஹாப்பியாக இருந்து சந்தோஷமாக அவன் சிரித்து அவனை ஒருத்தன் இவ்வளோ டேக் கேர் பண்ணுறதை நான் இப்போ தான்மா பார்க்குறேன். எப்போவுமே நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்னுன்யமாக இருக்கணும் அப்படிலாம் வந்து என்னை பிளெஸ் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டில், கோயம்புத்தூரில். ஸோ இங்கே யாரும் எதையும் மறைச்சிட்டு எதுவுமே பண்ணவே இல்லை. இன்ஃபேக்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு சொல்கிற எல்லாருக்குமே தெரியும் இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருங்கிறத. இன்னைக்கு வந்து எதுவுமே நடக்காத மாதிரி, எனக்கு தெரியாத மாதிரி வந்து பண்ணுறது வந்து விச் இஸ் நாட் குட். ஸோ நானே ஒரு சில டைம் எனக்கு கிளாரிஃபிகேஷனுக்காக நான் ஸ்ருதி பிரியாவுக்கு கால் பண்ணியிருக்கேங்க. நிறைய வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன், ரீச் பண்ணியிருக்கேன். ஃபில்ரிங் போகும், வாட்ஸ்அப் கால் பண்ணியிருக்கேன், நார்மல் கால் பண்ணியிருக்கேன், எடுத்ததில்லை. ஏன்னா மெயின் கால்ஸ் பண்ணும்போது எடுக்க மாட்டாங்க சம்டைம்ஸ் சில பேர். பட் வாட்ஸ்அப் கால் வந்து நமக்கு டிபி இருக்கும்ல, நேம்ஸ் இருக்கும். ஸோ அதனால தெரிஞ்ச ஃபேஸ்னால எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு என்னோட டிபி வந்து ஒரு 2 years நானும் ரங்கராஜோட ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அதுவுமே வந்து அவர் ரொம்ப பொசசிவ். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த 2 வருஷமா என்னோட வாட்ஸ்அப் டிபியில் எங்கள் 2 பேர் ஃபோட்டோ தான் இருக்கும். என்னோட சிங்கிள் பிக்ச் இருந்ததாவே சரித்திரம் கிடையாது இந்த 2 வருஷத்துல. ஏன்னா நான் சிங்கிள் பிக்சர் வச்சிருந்தேன். ஒரே ஒரு வாட்டி சிங்கிள் பிக்சர் சும்மா ஃபியூ மினிட்ஸ் வச்சேன்.
திடீர்னு பார்த்தா அவர் ஃபேஸ், சங்கராஜ் ஃபேஸ் ரொம்ப அப்செட்டாக இருந்துச்சு, டல்லாக இருந்தார். என்கிட்ட பேசவே இல்லை. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு ரொம்ப கோவமாக ஆன்சர் வந்தது. என்ன ஆச்சுன்னு திரும்ப திரும்ப நான் கேட்கும்போது சோகமாக சொன்ன ஒரு பதில், இவ்வளோ நாள் நம்ம பிக்சர் தானே நீ வச்சிருக்க எப்போவுமே, திடீர்னு உன் பிக்சர் நீ வச்சோன்னே எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னார். அந்த செகண்ட்ல இருந்து இத்தனை வருஷமா அவர் ஃபோட்டோவும் என் ஃபோட்டோவும் இப்போ கூட ஸ்டில் நவ் என்னோட வாட்ஸ்அப் டிபி அவரும் நானும் இருக்கிறது தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் டிபி காலிங்னு தான் வரும். அப்போ ஏன் நீங்கள் ஃபோன் எடுக்கல? எனக்கு நிறைய கிளாரிஃபிகேஷனுக்காக நான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன், பட் அவங்க ஸ்ருதி பிரியா ஃபோன் எடுத்ததே கிடையாது. அண்ட் என்ன போட்டு அந்த எஸ், ஐ வாண்ட் மை ஹஸ்பண்ட் டு கிவ் டிவோர்ஸ். எஸ், அது எதுக்கு நான் போட்டிருந்தேன்னா, ரீசண்டாக ஐ திங்க் ஃபியூ மந்த்ஸ் பேக் நிறையா பொய் சொல்லி இது பண்ணிடுவார் என்ன, ஓகேவா? திடீர்னு ஏதாவது கேட்கும்போது பொய் சொல்லி மாட்டிடுவார். அப்புறம் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுவார், காலில் விழுவார், கட்டி பிடிச்சி கதறுவார், சாரி தங்கம் நான் தப்பு பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன், மன்னிச்சிரு, எனக்கு நீ இல்லாமல் வாழ முடியாது, அப்படி இப்படின்னு அழுவார். ஸோ எனக்கு அந்த உண்மைகள் தெரிய வரும்போது நான் கேட்குறேன், ஏன் இப்படி போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அழுறாரு, காலில் விழுந்து, இதே ரூம் இதான் காலில் விழுந்து அழுறாரு, மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அப்போ கூட ஐ ட்ரைட் காலிங் ஹர் ஆன் ஸ்பாட்டில், ஷீ டிடன்ட் பிக் மை கால். அண்ட் தென் அவர் வந்து எங்கிட்ட வந்து சொல்கிறாரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அந்த எக்ஸ்பிளனேஷனில் என்கிட்ட வந்து சொல்கிறாரு, 6 months டைம் கொடு, நான் வந்து ஸ்ருதி பிரியாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. நான் வந்து எதுவும் சரி ஓகேன்னு விட்டுட்டேன். ஸோ அவர் சொன்ன அந்த ஒரு வேர்டை வந்து இது பண்ணோன்னு சொல்லிட்டு நான் அந்த அஃப்ரிமில் எழுதினேன். இது என் ஹஸ்பண்ட் ரங்கராஜ் சொன்னதை நான் எழுதினேன். அண்ட் அந்த மெசேஜஸ் கான்வர்சேஷன் வருவோம். அது வந்து எப்படின்னா, இவர் நிறைய பொய் சொல்லி மாட்டுவாருன்னு சொன்னேன்ல என்கிட்ட. ஸோ அந்த மாட்டுன ஒரு சிச்சுவேஷனில் நான் கேட்குறேன் அவர்கிட்ட, அவர் அதை வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணுறாரு. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா கால் பண்ணிப்பாரு அப்படின்னாரு, கால் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னாரு. ஆனால் என் நம்பர்லேருந்து கால் பண்ண முடியாது. நான் ஏன்னு கேட்டேன், இல்லை ஸ்ருதி பிரியா என்னை பிளாக் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு. பட் உண்மைதான், ஸ்ருதி பிரியா அவர் நம்பரை பிளாக் பண்ணி தான் இருந்துச்சு. ஏன்னா என் முன்னாடி கால் பண்ணார், ஃபோன் பிளாக்ட், ஸோ ரீச் பண்ண முடியல. அப்போ என் நம்பர்லேருந்து கால் பண்ணினார், நான் கால் பண்ணேன், எடுக்கல. அப்போ அவர் தான் சொல்கிறாரு, அந்த லிவிங் ரூமில் உட்காந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி மெசேஜ் போட சொன்னது, மெசேஜை இது பண்ணி கொடுத்ததும் அவர் தான். வீட்டில் தான் இருந்தார், என் பக்கத்தில் இருந்தார், ஓகேவா? ஸோ த சோ கால்ட் ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் தான் அதை வந்து பண்ண சொன்னதே. ஸோ அதுக்கான அந்த வீட்டில் பக்கத்தில் இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்து பண்ண சொல்லிட்டு, எனக்கு தெரியல, இங்கே ஆக்சுவலி நீங்கள் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட், ஐ ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட்னு போடுறீங்களே. நீங்கள் இங்கே அவர் வந்து 2 பொண்ணுங்களையும் ஏமாத்திருக்காரு, ஒன்று உங்களை ஒன்று என்ன. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஐ ஸ்டாண்ட் வித் மை ஹஸ்பண்ட், ஐ ப்ரொடெக்ட் மை ஹஸ்பண்ட்னு போடுறீங்க. நீங்கள் வந்து ட்ரூத்துக்கு தானே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும், உண்மைக்கு தானே நீங்கள் நிற்கணும் அன்னைக்கு. ஆனால் நீங்கள் இல்லையே. எத்தனையோ பெண்கள் இந்த ரீசன்ட் இஷ்யூஸில் என்னை வந்து ரீச் பண்ணுறாங்க, ரங்கராஜ் வந்து இது பேட்டர்னாக பண்ணிட்டு இருக்காரு, எங்களையும் இப்படி பண்ணியிருக்காருன்னு அத்தனை பொண்ணுங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, இது பேட்டர்னாக பண்ணுறாங்க, கோஸ்ட் அவுட் பண்ணுறாரு. அதுவும் மெயினாக டிவோர்ஸ் ஆன அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிவோர்ஸ் ஆன பெண்கள், இல்லை டிவோர்ஸ் பண்ண வைக்கிறாரு, அந்த மாதிரி தான் என்கிட்ட இருக்குங்க மெசேஜஸ். ஸோ அவங்க எல்லாரும் சொல்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் ஒரே மாதிரி கோஸ்ட் அவுட் பண்ணி போயிருக்காரு, ஒரு க்ளோஜர் கொடுக்காம. அப்போ நீங்க அத்தனை பேருக்கும் நீங்க நின்றுக்கணும்ல, ஏன் நிக்கல? அது எவ்வளோ பெரிய அந்த பொண்ணுங்களோட சாபம், அந்த பொண்ணுங்களோட கர்மா
சுத்திக்கிட்டே வரும்ல. உண்மைக்காக நின்று இருக்கணும்ல. ஏன் ஸ்டாண்ட் நீ எடுக்கல? இன்னைக்கு இதனால ஒரு குழந்தை அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இதுக்கும் அந்த குழந்தைக்கும் உங்க வீட்டு வாரிசு சம்பந்தமே இல்லாத மாதிரி. சாரி, பேட்டரி ட்ரெயின்ட் ஆயிடுச்சு. ஸோ அது அப்படியே கட் ஆயிடுச்சு. ஸோ அதோட கண்டினியூஷன். நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, தப்புக்கு துணை போக வேண்டாம். தப்புன்னு தெரிஞ்சும் அந்த தப்பை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணோன்னா, நான் ஜென்ரலாக சொல்கிறேன், அப்ரிஷியேட் பண்ணோன்னா நாளைக்கு இதே தப்பு இன்னும் எத்தனை பேருக்கும் நடக்கும்ல. அதனால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. இன்னைக்கு அவர் பண்ண தப்பால் இங்கே ஒரு சின்ன உயிர் பாதிச்சுட்டு இருக்குது. அதுக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, ஆன்சரும் இல்லாமல் ஒரு பர்சன் கில்ட் ஃபீல் கூட இல்லாமல் ஜாலியாக எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு. அது என்ன சொல்கிறது, யாராக இருந்தாலும் ஒரு குற்ற உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும். பட் இந்த பர்சனுக்கு எப்படி அது இல்லாமல் போச்சுன்னே தெரியல. தப்பு பண்ணுறாங்களா, அதுக்கு துணை போகாதீங்க. ஏன்னா நாளைக்கு இது ரிப்பீட் ஆகும். ஏன்னா ஓகே, நம்ம வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க, அப்போ நம்ம நிறைய தப்பு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆண்கள் வந்துடுவாங்க. வேண்டாம், அது ரொம்ப பெரிய தப்பு. உண்மைக்கு போராடுங்க, துணை நில்லுங்க. தப்பு பண்ணுறதுக்காக வந்து கூட நின்று அதை வந்து இது பண்ணாதீங்க. இதனால பாதிக்கப்படுறது 2 பொண்ணுங்க, அந்த சைடும் இந்த சைடு நான். அண்ட் குழந்தைங்க, அந்த சைடு இருக்க குழந்தைங்க, இந்த சைடு இருக்க குழந்தைங்க. இது வேண்டாமே, அது ரொம்ப தப்பாக இருக்குது. இன்னைக்கு உங்களுக்கு அது ரொம்ப என்ன சொல்றது, ஐ வில் ஸ்டாண்ட் வித் சோ கால்ட் ஹஸ்பண்ட் அப்படின்றத வந்து உண்மைக்காக நம்ம ஸ்டாண்ட் பண்ணுங்களேன். நான் வந்து ஜென்ரலாக சொல்கிறேன், ஐம் நாட் டார்கெட்டிங் ஒன் பர்சன் ஹியர். ஜென்ரலாக பப்ளிக்கு நான் சொல்கிறேன், தப்புக்கு துணை போகாதீங்க. அந்த தப்பை சரி செய்ய பாருங்க. அப்படி இல்லைன்னா அந்த தப்பை திரும்ப திரும்ப பொய் மேலே போய் பேசி 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 அந்த தப்பை மறைக்கணும்னு நினைக்காதீங்க. அதாவது முந்தானேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விட்டாரு, அது ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட், கொச்சப்படுத்திட்டாரு. அவரோட குழந்தைய அவர் கொச்சப்படுத்தி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அந்த சின்ன உயிர் என்ன பண்ணுச்சு? நீ பண்ண தப்புக்கு நீ ஒன்ன கேள்வி கேள, நீ அந்த குழந்தைய எப்படி கேள்வி கேட்குற? எனக்கு புரியல. கொஞ்சமாவது கில்ட் ஃபீல் இருந்ததுன்னா யாருமே இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஸோ எனக்கு நிஜமாவே என்ன சொல்லன்னு தெரியல. பிகாஸ் டெலிவரி ஆகி 1 வீக் தான் ஆகுது. நீ ஸ்டேட்மெண்ட் மேலே ஸ்டேட்மெண்ட் விடுறீங்க, எனக்கு புரியல. ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, அந்த தப்பை வந்து ஹைட் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பெரிய தப்பு. அது இப்போ எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் ஹேஸ் 2 வைஃப், 2 கல்யாணம் பண்ணியிருக்காரு, குழந்தை இருக்கு, அந்த சைடும் இருக்கு, இந்த சைடும் இருக்கு. இது எரேஸ் பண்ணா எரேஸ் ஆகாதுல்ல. அந்த தப்பு நம்ம அழிச்சிடலாம் நினைச்சா அது இது காலம் ஃபுல்லா கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்கும். இது அவரோட வாரிசு. ஸோ அது மாற்ற முடியாதுல்ல. ஸோ கொச்சப்படுத்தாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன்.